சாய்ராம். சாய்ராம். இப்போ நம்ம சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நம்ம சுவாமிக்கு பாத பூஜை செய்ய இருக்கோங்க சாய்ராம். சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம் சாய்ராம். சித்ரா பௌர்ணமி என்று நாம் செய்யும் தான தர்மங்கள் நம்மளுடைய பாவங்களை குறைத்து புண்ணியத்தை சேர்க்கும் நாள் என்பது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி நான் நினைவுக்கு வருவது சித்ரகுப்தர். சித்ரகுப்தர்னா யாருன்னு இப்ப பார்க்கலாங்க சாய்ராம். துவாபர யுகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை தனி ஒரு ஆளாக கவனித்து வந்தார் யமதர்மராஜா. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தது. கலியுகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் அதிகரித்து பாவம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்தது. யமதர்மராஜா ஒருவரால் பாவ புண்ணிய கணக்குகளை சரிவர கவனிக்க முடியவில்லை. அதனால் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார். ஈசனும் அவரின் கோரிக்கையை ஏற்று தக்க சமயத்தில் உனக்கு உதவி செய்வேன் என்றார். யமதர்மராஜாவும் இதை கேட்டு மனமகிழ்ந்து யமலோகம் சென்றார். சிவபெருமானும் இது குறித்து பார்வதி தேவியிடம் பேசலாம் என்று போகும் பொழுது பார்வதி தேவியோ ஒரு தங்கத்தட்டில் ஒரு உருவத்தை சித்திரமாக வரைந்து கொண்டிருந்தார். அந்த உருவமோ கையில் நோட்டு புத்தகத்தையும் எழுத்தாணியை வைத்துக் இருப்பது போல் அமைந்திருந்தது. இதை பார்த்து ஆனந்தமடைந்த ஈசன் அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு சித்திரகுப்தன் என்ற பெயர் வைத்ததோடு உலகத்தில் உள்ள அனைவரின் உடல் மன உணர்வுகளையும் உள்ளத்தில் என்னும் எண்ணங்களையும் அதாவது அதன் கர்ம ரகசியங்களையும் அறியும் மாபெரும் சக்தியையும் கொடுத்து நீ யமதர்மராஜாவுக்கு உதவியாக இரு என்று அனுப்பி வைத்தார். அன்று முதல் சித்திரகுப்தர் அனைத்து ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் அரும்பெரும் பணியை செய்ய துவங்கினார். அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் கடவுளிடம் சென்று எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறார்கள், அதில் நிறைய பேர் பாவம்னா என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இதை நாம மன்னிக்க கூடாதான்னு கேட்கிறார். அதற்கு கடவுளும் யார் ஒருவர் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவம் குறையும் என்று வரத்தை கொடுக்கிறார். சித்திரகுப்தரும் மன மகிழ்ச்சி அடைகிறார். அதனால நம்ம கடவுளிடம் வேண்டும் பொழுது நாங்கள் செய்யும் கடுகளவு புண்ணியத்தை மலையளவு புண்ணியமாகவும் மலையளவு பாவத்தை கடுகளவு பாவமாகவும் மாற்றி எழுதுவாயாக என்று வேண்ட வேண்டுங்க சாய்ராம்.